வணக்கம் ஐயா. எனக்கு நீண்ட நாளா திருமணம் ஆகாமலே இருக்கு. எங்க போனாலும் நிறைய தோஷங்கள் சொல்றாங்க, நிறைய தடைகள் சொல்றாங்க. இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும். நானும் ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில நல்லா ஜெயிக்கணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ஐயா. ஐயா, இது பாருங்க, நம்ம இதுக்கு பாத்தீங்கன்னா இறை வழிபாடு பிரார்த்தனைகளை நம்ம சொல்றோம். அப்போ நமக்கு முன்னால் வாழ்ந்த ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தை தான் திருமண தோஷத்திற்கான நிவர்த்தி ஸ்தலமா பரிந்துரை செய்யறாங்க. நிறைய லட்சக்கணக்கான பேர் இங்க போய் அந்த கோயில போய் பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு விரைவில் திருமணம் ஆகி அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிருக்காங்க. அப்படி ஒரு கோயில் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது. தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்றேன். இது ரொம்ப பழமையான கோயில். இது கும்பகோணம் அருகில பாத்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்துல கல்யாண சுந்தரேஸ்வரர் சிவன் கோயிலுங்க ஐயா. கல்யாண சுந்தரேஸ்வரர் அவருடைய நாமம், சரிங்களா? அத பாத்தீங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த ஸ்தலம் அது. கல்யாண சுந்தரேஸ்வரர் கும்பகோணத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டருங்க ஐயா. இங்க போனா நம்மளுக்கு ஒரு மாலையும் சிவனுக்கும் அம்மையப்பனுக்கு ஒரு மாலையும் போட்டு அந்த மாலையை சாற்றி நம்மிடம் கொடுப்பாங்க ஐயா. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தம்பதி சகிதமா போய் அந்த மாலையை நம்ம போட்டு வரணும். இந்த ஆலயத்தின் பேர் கும்பகோணத்து பக்கத்துல இருக்குங்க ஐயா, கல்யாண சுந்தரேஸ்வரர். இந்த ஆலயம் திருமணஞ்சேரிங்கிற இடத்துல இருக்குதுங்க ஐயா. அதுக்கு பேரே திருமணஞ்சேரி. இங்கு சென்று வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பா திருமணம் ஆவதை நம்ம அனுபவத்தில் பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.